சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் எத்தனை விதமான கலக்கங்களோடும் எத்தனை விதமான ஏக்கங்களோடும் இருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். மனதுக்குள் 1000 விதமான மன உளைச்சல்களோடு நீயோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பலவிதமான காயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் நீ எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் முள் மீது நின்று கிடப்பது போலவே கடந்து கொண்டு இருக்கிறார். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரும் உனக்கு எதிராக நிற்கிறார்கள். யாரையும் முன்னால் எப்பொழுதுமே இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று சொல்லக்கூட முடியவில்லை. எல்லோரும் நம்மிடம் ஒரு நேரம் ஒரு மாதிரியும் இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரியும் பேசுகிறார்கள். அதே நேரம் அவர்களுக்கு செய்தி ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது இன்னொரு நபரை வேண்டுமோ, இல்லை இன்னொரு நபரை பற்றியோ, இல்லை உன்னை பற்றியோ, இல்லை அவரை பற்றியோ, யாரை பற்றிய செய்தி வேண்டும் என்றாலும் நன்றாக பேசுவது போல நின்று அழகாக வாங்கிக் கொள்கிறார்கள். அதுவே அந்த செய்தி எல்லாம் வாங்கிய பிறகு நீ யாரோ அவர் யாரோ என்பது போலவே நடந்து கொள்கிறார்கள். இது ஒரு சுயநலமான ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் என்னவென்றால், தனக்கு ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தது போல உன்னிடம் நடந்து உன்னிடம் என்னென்ன விஷயத்தை சாதித்துக் கொள்ள முடியுமோ அனைத்தையுமே சாதித்துக் கொள்கிறார்கள். ஒரே மாதிரி இருப்பதே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் ஒரு விதமான ஒரு நடிப்பு தன்மையோட உன்னிடம் பேசுகிறார்கள். முக்கியமாக சிலர் என்ன தெரியுமா செய்வார்கள், உன்னிடம் வந்து நின்று நன்றாக பேசுவார்கள். நீயும் வந்து நின்று இவர்கள் நம்மிடம் நன்றாகத்தான் பேசுகிறார்கள், இவர்கள் நமக்கு ஒரு நண்பராகவோ இல்லை ஒரு குடும்பத்தின் உறவாகவோ இருப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உற்று நோக்கி பார்த்தால் அவர்கள் உனக்கு பின்னே மிகப்பெரிய ஒரு குழியை பறிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியவில்லை. அவர்கள் யார் யார் எப்பேற்பட்டவர்கள், என்னென்ன விஷயத்தை செய்கிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரிகிறது. ஏன் எனக்கும் யார் யார் எப்பேற்பட்டவர்கள் என்னென்ன விஷயத்தை செய்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரிகிறது. எதுவுமே எனக்கு தெரியாமலோ எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியாமலோ இல்லை. அனைத்து விதமான விஷயங்களும் எனக்கு தெரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடந்தால் எப்படி தெரியுமோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதும் எனக்கு தெரியும். யாரும் எதையும் எப்பொழுதும் என்னிடமிருந்து மறைக்க முடியாது. புரிந்ததா? நீ நன்றாக யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாகவே யோசித்துப்பார். நீ எப்பேற்பட்டவள் என்று யோசித்து பார்த்தால் தெரியும் மற்றவர்களை விட நீ ரொம்ப சிறந்த ஒரு ஆள்தான் என்று. யாரிடமும் எதுவும் நடிப்பது கிடையாது. இவர்களிடமிருந்து நன்றாக பேசி செய்தியை வாங்க வேண்டும் என்று நடித்தது கிடையாது. நீ என்றுமே நீயாகவே இருந்திருக்கிறாய். ஒரு உறவிடம் போய் நன்றாக பேசி ஒரு காலகட்டம் வரைக்கும் நன்றாக பேசி அடுத்த நிமிஷம் நன்றாக பேசாமலும் நீ இருந்தது கிடையாது. நீ என்ன செய்கிறாய்? நீ யதார்த்தமாக இருக்கிறாய், மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள். உன்னிடம் யாரெல்லாம் ஒரு சூட்சமமாக பேசுவதோ குழப்பமாக பேசுவதோ இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே சத்தியமாகவே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பெரிய ஒரு விளைவுகளை சந்திப்பார்கள். அதாவது ஒரு நபரிடம் தப்பாக பேசுபவர்கள், தப்பாகவே நடந்து கொள்பவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பார்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையோ நரகத்தில் இருப்பது போலவே இருக்கிறது. எந்த நிமிஷம் எது நடக்கும் என்று தெரியவில்லை. எல்லாமும் வெறும் மாயை. எல்லாமும் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கிறது. எப்பொழுது யாரை புரிந்து கொள்ள வேண்டும், வீட்டில் இருப்பவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா, வெளியில் இருப்பவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா என்பதும் உனக்கு புரியவில்லை. எல்லாமும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கிறது. உன் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், வெளியில் இருப்பவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உன்னையும் புரிந்து கொள்ள போவதில்லை. அவர்களும் நல்லவர்களாக ஆக போவதும் இல்லை. அவர்களுக்கு தகுந்தது போலவே எல்லாம் செய்து கொள்வார்கள். சரியா?
அதனால் யாரும் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் இவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் நமக்காக வாழ வேண்டும், இவர்கள் நம்மை எப்பொழுதும் புரிந்து கொண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்காது. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக சிறந்த ஒரு ஆள்தான். புரிந்ததா? நீ மிக மிக சிறந்த ஒரு ஆள்தான். அது இப்பொழுது யாருக்கும் புரியாது. ஏனென்றால் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களோ அப்படி. எதுவாக இருந்தாலும் கவலை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் என்று வைத்துக்கொள். இல்லை, கொஞ்ச நாள் தான். கைவிட்டு எண்ணும் அளவுக்கான நாள் மட்டுமே தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு திருப்தியான விஷயங்கள் நடக்க. ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் கஷ்டங்கள் வரும் என்பது கிடையாது. கொஞ்ச நாள் தான் கஷ்டங்கள் எல்லாமே. அந்த கஷ்டங்கள் வரும் வரைக்கும் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை புகழ்ந்து விளையாடுவார்கள். நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டு இருப்பவர்கள் எதிரியாக கூட மாறுவார்கள். இவர் எதிரிதானே, இவரிடம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நினைத்தவன் நல்லவனாக கூட மாறுவான். அதனால் வாழ்க்கையில் இதுதான், இப்படிதான், அந்த விஷயத்தை தான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக எதுவும் சொல்ல முடியாது. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே நீ சிறந்த ஆள்தான். புரிந்ததா? நம்பிக்கை வை. எல்லா விஷயத்திலேயும் நம்பிக்கை வை. அளவுக்கு மீறிய கஷ்டங்களையும் அளவுக்கு மீறிய நஷ்டங்களையும் மட்டுமே சந்தித்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு விஷயத்தையும், தவறான விஷயத்தையும் சந்திக்க மாட்டாய். கள்ள கபடங்களோடே இருக்கிறாய். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும் பொழுது வருத்தப்படுகிறாய். புரிகிறது, எல்லாமே புரிகிறது. உன்னுடைய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பல பேர். அவர்கள் என்னென்ன வருத்தப்படுகிறார்கள் என்பதும் புரிகிறது. உன்னை போல இங்கு 10% மக்கள் ஒரு மனிதன் இருந்தான் என்று வைத்துக்கொள். அவனுடைய மனநிலைமையும் உன் மனநிலைமையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இங்கு எல்லோருமே கெட்டவர்களும் கிடையாது, இங்கு எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது. நல்லவர்களுக்கு உன்னுடைய மனநிலைமை தான் இருக்கிறது. யாரை புரிந்து கொள்வது, யாரை புரிந்து கொள்ள கூடாது என்பது எதுவுமே தெரியாத ஒரு மனநிலைமையில் தான் தவிக்கிறார்கள். நீயும் அப்படித்தான் தவிக்கிறாய். சில பேர் உன்னிடம் பேசவே இல்லாமல் இருக்கும் பொழுது என்னிடம் வந்தவர்கள் பேச மாட்டார்களா, அதாவது நார்மலா உன்னிடம் எப்பொழுதும் போல பேச மாட்டார்கள் என்ற ஒரு வழி. அந்த வழியும் வேதனையையும் அவர்கள் உனக்கு கொடுக்கிறார்கள் அல்லவா? அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்காகவே வழங்கப்படும். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். என்று 1 ரூபாய் உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம், உன் கூட இருப்பவரிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை மாறினால் எல்லோரும் எங்கு போய் அவர்கள் பேசிய வார்த்தைகளை கொட்டுவார்கள். எல்லாம் காலம் பதில் சொல்லும். இந்த பிரபஞ்சத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? வெயில், மழை, காற்று இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறதா? இன்று மழை வரும் என்று மேகம் மூட்டமாகவே இருக்கும். ஆனால் அது மழை வராமல் அந்த மேகம் கலைந்து கூட போகும். எல்லா விஷயமும், அதாவது இன்று காலை நன்றாக வெயில் அடிப்பது போலவே இருக்கும். ஆனால் அதுவே இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு பிறகு மேகம் மூட்டமாக கூட காணப்படும். திடீரென்று மழை கூட வரும். அதனால் வானிலையை கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சுட்சமங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உயரத்தையும் யாரால் புரிந்து கொள்ள முடியும்? என்னால் மட்டுமே.